வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போம். A ball is projected vertically upward with an initial velocity 5 meter per second at t is equal to 0 second. At t equal to 2 second, another ball is projected vertically upward with the same velocity. At t equal to dash second, ball will meet the first ball. G வந்து 10 meters per second square கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா t equal to 0 second இருக்கப்போ ஒரு பால் நான் மேலே நோக்கி எறிகிறேன். சரிங்களா? மேலே போயிட்டுருக்கும். போயிட்டுருக்க பொழுதே t equal to 2 செகண்ட் இருக்கப்போ இன்னொரு பால் எறிகிறேன். அப்போ என்ன செய்யலாம், மேலே போயிருக்க பால் போயிட்டு திரும்ப கீழே வரும். இந்த பால் மேல் நோக்கி போகும். ரெண்டு என்ன செய்யும், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஹிட் ஆகும். அந்த டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டு பாலுக்குமே அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் தான். இங்கேயும் இனிஷியல் வெலாசிட்டி 50 மீட்டர் பர் செகண்ட் தான். சரிங்களா? கொடுத்துருக்காங்க. சரியா? given the balls meet at t equal to t second, நம்ம என்ன செய்யலாம், ஒரு பர்டிகுலர் டைம் t செகண்டில் வந்து பால் வந்து மீட் ஆகும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த அசம்ஷன் முக்கியம். சரிங்களா? the first ball get t செகண்ட். சரியா? செகண்ட் பால் will get t minus 2 செகண்ட். சப்போஸ் t செகண்டில் அந்த பால் மீட் அது ரெண்டு மீட் ஆகுன்னு எடுத்துட்டா ஃபஸ்ட் பாலுக்கு t செகண்டு, செகண்ட் பாலுக்கு என்ன ஆகும், t minus 2 செகண்ட். ஏன்னா ஃபஸ்ட் பால் போட்டு 2 செகண்ட் கழிச்சு தான் நம்ம செகண்ட் பாலை த்ரோ பண்ணுறோம். ஓகே, அண்ட் தே வில் மஸ்ட் மீட் அட் சேம் ஹைட். ஹைட் வந்து அது மீட் பண்ணுறப்போ என்ன செய்யும், பால் ஒன்னோட ஹைட்டும் பால் டூவோட ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். h1 ஈக்குவல் டு h2. நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர்னு தெரியும். இதை ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 50t மைனஸ் 1/2 gt ஸ்கொயர். ஏன்னா இந்த பால் மேலேருந்து மைனஸ் 1/2 gt ஸ்கொயர். அது மாதிரி இந்த h2க்கு 50 t மைனஸ் 2 மைனஸ் 1/2 gt மைனஸ் 2. சரிங்களா? ஏன்னா பால் நம்ம கீழேருந்து மேலே ஏறிடும் இல்லையா, அப்போ மைனஸ் 1/2 gt வரும். இங்கேயும் மைனஸ் 1/2 g வரும். ஏன்னா அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g வந்து நெகட்டிவ் வரும். அது நம்ம கவனமாக போடுறோம். சரியா? இப்போ இருக்கிற எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வருமா, 50t மைனஸ் ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 10 இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணால் 10/2 5 மைனஸ் 5t ஸ்கொயர் ஈக்குவல் டு 50t மைனஸ் 100 மைனஸ் ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 5t மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் 0 போட்டால் 50t minus 100 minus 5t minus 2 whole square minus 50t plus 5t square. இப்போ டிவைட் பை 5 எல்லாமே 5ஆல் வகுத்து என்ன கிடைக்கும், இங்கே 0 ஈக்குவல் டு 20. இந்த 50t இந்த 50t கேன்சல் ஆகிடும். இந்த 100 தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் 20 ஆகும். மைனஸ் இங்கே t minus 2 whole square plus t square கிடைக்கும். Further simplify பண்ண 0 is equal to minus 20 minus t square minus 4t plus 4 plus t square கிடைக்கும். Further simplify பண்ண 0 is equal to minus 20 minus t square plus 4t minus 4 plus t square. t square cancel ஆயிரும். நமக்கு மிச்சம் இருக்கிறது 0 is equal to இங்கே மைனஸ் 20 இங்கே போக்கு. ஸோ மைனஸ் 25 மைனஸ் 24 ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அதான் இங்கே எழுதிப்போம். 0 is equal to 4. இது வந்து மைனஸ் 24. ஓகே, ஸோ 24 ஈக்குவல் டு 40. அப்போ t ஈக்குவல் டு 6 செகண்ட். t ஈக்குவல் டு 6 செகண்ட். ஓகே, இதில் முழுக்க என்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சேம் ஹைட் இருக்கப்போ 2 மீட்டர்ன்ற கான்செப்ட் தெரியணும். அப்புறம் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான். இது தெரிஞ்சது ரொம்ப ஈஸி. ஓகே.